பாத்து இந்து கொஞ்ச நேரம் உட்காரு. இல்ல பரவாயில்லக்கா. இப்ப பரவாயில்லையா இந்து? பரவாயில்லக்கா. ஒரே தலை சுத்தலா இருக்கா. அது மட்டும் இல்லாம வாந்தி வேற வந்துகிட்டே இருக்கு. மயக்கம் வேற வருது. அப்ப அதுதான், சந்தேகமே இல்லை. அது இவ நைட்டு சரியா தூங்கி இருக்க மாட்டா. புவனா சொல்றது கரெக்ட் தான் போல. நைட்டு தூங்காததுனால தான் இந்த வாமிட், தலை சுத்தல் எல்லாமே. இல்ல அதுவாதான் இருக்கணும். இல்லனா இவ்ளோ படுத்தாது. அண்ணே என்னண்ணே? வயிறு வேற ஏன் வலிக்குதுன்னு தெரியல. வயிறு என்னாச்சு? வலிக்குது. நினைச்சேன் முகம் என்ன மாதிரியே பளபளப்பா இருக்கும் போதே அதுவாதான் இருக்கும் நான் நினைச்சேன். அக்கா எது நினைச்சீங்கக்கா? வேற என்ன, இது அதுதான், அதேதான், சந்தேகமே இல்ல. என்ன கர்ணா, இப்படி ஒரு விஷயம்னா எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? ஆமாமா சொல்ல மாட்டேன். பாருங்க, ஒண்ணும் தெரியாத மாதிரி முழிக்கிறான் பாருங்க. அண்ணி ஏய், என்னடி சொல்ற? நிஜமாவா? நிஜமா இல்லாம பின்ன பொய்யாவா? என்ன போனா 6 மாசம் கழிச்சு நீங்க வரதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்துரும் போல இருக்கு. நீ என்ன பண்ண போறியோ பாவம். நீ வேலைக்காரி மாதிரி இனிமே சமையல் மட்டும் பண்ணு. முதல்ல எங்க இந்து பாத்துப்போம். திவா, அண்ணே என்னடா நடக்குது நம்ம வீட்டுல? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. அவ என்னடா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா, இவன் ரசிச்சு பாக்குறான். அவளுக்கு ஒண்ணுனா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பண்றது? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. ஆமாண்ணே, விஸ்வா சொன்னது சரிதான். அவங்க 2 பேரும் சும்மா தான் இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க இப்பவும் புருஷன் பொண்டாட்டியே தான் இருக்காங்க. அண்ணே இப்படி எல்லாம் நடக்குமாண்ணே? 6 மாசத்துல பிரிஞ்சு போயிடுவான்னு பார்த்தா இப்ப வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அண்ணே அந்த இந்து ஏதோ பிளான் பண்ணி தானே பண்றா. எனக்கு என்னமோ அந்த இந்து மட்டும் பண்ற பிளான் மாதிரி தெரியல. அந்த கர்ணாவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அண்ணே நிச்சயமா சொல்றேனே, இதுல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குண்ணே. எப்படிண்ணே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிற நேரத்துல எப்படின்னா அவ கர்ப்பமாவா? அவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு 6 மாசம் கூலிங் ஆஃப் பீரியட்ல இருக்கும்போது ஜட்ஜு கிட்ட போய் நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன், எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டா ஜட்ஜு சிரிக்க மாட்டாரு. அண்ணே விஸ்வா என்ன இப்படி சொல்றான்? அப்போ டிவோர்ஸ் கிடைக்காதானே? இல்லை இல்லை எனக்கு வேண்டாம். அம்மா என்னம்மா வேணும்? எனக்கு ஒரு தோசை. ம் ஏன் என்னைய பாக்குற? ஏய், ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த டேபிளில் நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். இங்கே வேற யாரையுமே எனக்கு தெரியாது. நான் யாரை பார்ப்பேன்? நீ இப்படிலாம் பார்த்தா எனக்கு தான் வயிறு வலிக்கும். ஐயா நீங்கள் இங்கே உட்காருங்க. உட்காருங்கய்யா. உட்காருங்க. உட்காருங்க. அண்ணா இங்கே வாங்க, கொண்டு வாங்க, இலையை கொண்டு வாங்க.
என்ன சாப்பிட்றீங்க? தோசை கொடுங்க தோசையா? தம்பி. இன்னொரு வாய் சாப்பிடு. ஐயா ஆ? இவங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு? நல்லா தான் தம்பி இருந்தா. என் பையன் ரோடு ஆக்சிடெண்ட்ல இறந்து போயிட்டான். எல்லாம் எங்க தலை எழுத்து. அந்த கவலையில இவளுக்கு பக்கவாதம் வந்துடுச்சு. இது நடந்து 10 வருஷம் ஆச்சுப்பா. இப்போ வரைக்கும் இவளை சரி பண்ண முடியல. அதுல இருந்து இவளை நான் தான் தம்பி பாத்துக்கிறேன். என் மனசு உள்ளுக்குள்ள அடிச்சுக்குது. உன் கூட நல்லா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தோ இப்போ உள்ள பார்த்தோமே, இந்த பெரியவரும் அந்த அம்மாவும் எவ்வளோ அன்பா அந்யோன்யமா இருக்காங்க. அந்த மாதிரியே இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. ஆனால் நான் பேச ஆரம்பிச்சாலே கிருபானனை பற்றி சொல்லி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன ஆனாலும் என்னால் அவர் பேச்சை மீறவே முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட நான் 1000 தடவைக்கு மேலேயே சொல்லியிருக்கேன். அது ஒன்றை மட்டும் விட்டுரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காது இந்து. நீ நினைக்கிற மாதிரி நீ சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. ப்ளீஸ் இந்து புரிஞ்சுக்கோ. வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், ஏதாவது ப்ராப்ளமா? யோ, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணமாகி டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு அவங்களால போக முடியல, அது மிஸ் ஆயிடுச்சு. 2வது ஹியரிங் அடுத்த மாதம் போட்டிருக்காங்க. இந்த டைமில் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்தால் என்னாகும்? டைவர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? சார், இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். 6 மாதத்துக்கு 2 பேருக்கும் கூலிங் ஆஃப் பீரியட் கொடுக்கறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார். ஏன்னா புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நம்ம சட்டமே நினைக்குது. அதுக்காக தான் இந்த கூலிங் ஆஃப் பீரியடு. இந்த நேரத்தில் கர்ப்பம்னு சொல்லி வந்து நின்னா அப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம்.